தமிழகத்தில் இன்றைய வானிலை நிலவரம் எப்படி என்பது பற்றிய தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைக்கிறார் எமது செய்தியாளர் அஞ்சலி. நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய மழைப்பொழிவு எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்றது முதல்ல நம்ம பார்த்துருவோம். நேற்றைய மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை, மதுராந்தகம், செங்கல்பட்டு, செய்யூர் உள்ளிட்ட இடங்களில் மழைப்பொழிவு இருந்தது. இன்றைய தினம் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்குமா என்ற முதல் கேள்விக்கான பதில் இல்லை என்பதுதான். அவ்வாறாக இருந்தால் அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்து விடுவோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் காலை 10 மணி வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களாக சொல்லப்படக்கூடிய மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, அதுக்கடுத்தபடியாக தொண்டி உள்ளிட்ட இடங்கள்ல காலையில 10 மணி வரைக்கும் லேசான சாரல் மழைக்கான மட்டும்தான் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப வரக்கூடிய நாட்கள்ல மழை எவ்வாறாக இருக்கும், இன்றைய நாளை பொறுத்தவரையில் மழை எவ்வாறாக இருக்கும் என்று கேட்டால் இன்று மழை பொழிவு மிக மிக குறைவுதாங்க. இதற்கான காரணம் என்ன என்பதையும் இப்போது பார்த்து விடலாம். அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் நீடித்து கொண்டிருந்த இந்த காற்று சுழற்சியானது இன்னும் அதே இடத்தில் தான் நீடிக்கிறது. தொடர்ந்து அடுத்தபடியாக சுமத்ரா தீவு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சியும் நிலநடுக்கோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் இணைந்து கொண்டிருக்கிறது. இது மேற்கு நோக்கி நகரும் என்றுதான் நம்ம 25, 26 தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்டது. இதுதான் வானிலை நிலவரம் நமக்கு கொடுத்திருந்த தகவலும் கூட. ஆனால் இந்த காற்று சுழற்சி இப்போ மேற்கு நோக்கி நகரல, இது இன்னமும் அதே இடத்துல தான் நீடிக்குது. வரக்கூடிய நாட்கள் இன்னும் 2 தினங்களுக்கு மேலதான் இந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரும் அல்லது வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால தற்பொழுது வரக்கூடிய இன்றும் நாளையும் மழைக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கப்படுகிறது. காலையில நாகப்பட்டினம், வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும் மழை பொழிவு இருக்கும். மதியத்திற்கு மேல வெயில் தான் நமக்கு உணரப்படும். இது பனிக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு லேசான வெயிலை மட்டும்தான் நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் இந்த வெப்பநிலை எவ்வாறாக இருக்கும் என்று பார்த்து விடலாம். அதாவது சென்னை உள்ளிட்ட இடங்கள்ல 27 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வெப்பநிலையை உணரலாம். சென்னை, காஞ்சிபுரம், மதுராந்தகம், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்கள்ல 27 29 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். தொடர்ந்து அடுத்தபடியாக இது மற்ற இடங்களாக பார்க்கக்கூடிய திருவண்ணாமலை, ஆத்தூர், சேலம், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட இடங்களில் 25 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். தொடர்ந்து அதுக்கடுத்தபடியாக மற்ற இடங்களாக சொல்லக்கூடிய புதுக்கோட்டை, காரைக்குடி, மதுரை, திண்டுக்கல்ல கொஞ்சம் ஒரு 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும் என்று சொல்லப்படுகிறது. மதுரையில் 29 டிகிரி செல்சியஸ், ராஜபாளையம், ராமநாதபுரம், தொண்டி உள்ளிட்ட இடங்களில் 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். தொடர்ந்து மற்ற இடங்களாக சொல்லப்படக்கூடிய தூத்துக்குடி, திருவைகுண்டம், காயல்பட்டினம், சாத்தான்குளம், திசையன்விளை, ராதாபுரம், கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் 30 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். தொடர்ந்து அடுத்தபடியாக அம்பாசமுத்திரம், தென்காசி உள்ளிட்ட இடங்களில் 27 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். இதுதான் இன்றைய வானிலையை பொறுத்த தகவலாக இருக்கிறது. காலையில் ஒரு 10 மணி வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த நாகப்பட்டினம், தொண்டி உள்ளிட்ட இந்த கடலோர பகுதிகளில் மட்டும் லேசான சாரல் மழை எதிர்பார்க்கலாம். மற்ற இடங்கள்ல மதியத்திற்கு மேல வெயில் என்பது 25 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகும். மழை அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியாக இருந்தால் அது 30ஆம் தேதி நம்ம இந்த மழையை எதிர்பார்க்கலாம். அது ஏற்கனவே சொன்ன இந்த இந்திய பெருங்கடல் மற்றும் சுமத்ரா தீவு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி இணைந்து அது மழையை கொடுக்கக்கூடிய இந்த மேற்கு பகுதியில் நோக்கி நகர்ந்தா மட்டும்தான் மழை எதிர்பார்க்கலாம். இதுதான் இன்றைய பொதுவான வானிலை நிலவரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.